ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்னைக்கு கொண்டக்கடலையும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு குழம்பு ரெசிபி பண்ண போகிறோங்க. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 15 சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இப்போது நம்ம இதில் இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் வாசனைக்காக 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாசிப்பூ, 2 பட்டை, கிராம்பு, கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 10 போல் முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் இதை வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக ஆற விட்டுருங்க. இது ஆறினதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படி இருக்கட்டுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சு வந்ததும் இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எண்ணெயிலே ஓரளவுக்கு வதங்கட்டுங்க. இதை நல்லா வதக்கிட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இது எண்ணெயிலே வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே கத்திரிக்காவை கட் பண்ணிட்டு வந்துடலாம். நான் இந்த குழம்புக்கு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் 6 எடுத்திருக்கேன். இதை நீள்வாக்கில் கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இது ஒரு 3 நிமிஷமாக அது நல்லாவே கொச்சிட்ருக்கு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க மேலே தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 7 நிமிஷம் போல் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் போல் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த குழம்புலேருந்து வாசனை நல்லா வருதுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.